நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பாஸ்கா காலத்தில் பயணிக்கிற நாம் 3வது வாரத்தில் இன்று பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் அதிபதியாக இருக்கிறவர், விண்ணையும் மண்ணையும் படைத்து ஆளுகை செய்கிறவர், இறப்பையும் வெற்றி கொண்டவர் என்கிற அடையாளத்தை இந்த உயிர்ப்பு நாளில் நமக்கு உறுதி செய்து தந்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிக்கும் இந்த வேளையில் இவற்றுக்கு நாங்களும் தூய ஆவியாரும் சாட்சிகள் என்று சொன்ன திருத்தூதர்களை நாம் இதயத்தில் வைத்து நாமும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக மாற மன்றாடி செபிப்போம். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். இன்று திருப்பாடல் 30 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். கடவுளே நம்மை கைதூக்கி விடுகிறார். எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன வாக்கு மாறாத அந்த தெய்வத்தை நாம் பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை என்கிற வார்த்தை. ஆண்டவர் எல்லா சூழல்களிலும் நம்மை உயர்த்துகிற தேவன். பிறர் மத்தியில் தன் பிள்ளைகள் வெட்கப்படுவதை விரும்பாத கடவுள். அவரையே நம்பியிருக்கிறவர்களுக்கு அவர் எந்நாளும் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். இந்த நாளில் இறைவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்காக நன்றி சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை
தூக்கிவிட்டீர். அவரது சினம் நொடிப்பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நாம் இன்று ஆழமாய் உணர்ந்திருக்கிறோம். நாம் செய்த குற்றங்களை எல்லாம் அவர் உதறி தள்ளிவிட்டு கருணையோடு நம்மை கண்ணோக்குகிற அந்த தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் என்கிற இந்த வார்த்தைகள் கடவுள்தாமே நம்முடைய எல்லா தீமைகளையும் மாற்றி நம்மை நிறைவழி நோக்கி வழிநடத்துகிறார். நம்முடைய புலம்பலை எல்லாம் அவர் மகிழ்ச்சியாக மாற்றியிருக்கிறார். கண்ணீரை எல்லாம் அவர் நிறைவான ஆசிராக மாற்றி தந்திருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்ந்து ஆராதிப்போம். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே, உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து பாடி உம்மை ஆராதிக்கிற போது நீர் எங்களுக்கு உயர்வையும் இரக்கத்தையும் தருகிறீர். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இன்றைக்கும் இனி வருகிற நாட்களிலும் எங்களோடு கூட இருப்பதாக. பிள்ளைகள் உம்மையே நம்பியிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.